students, welcome to Magic Max Tamil. Already 6th standard chapter 1ல 1.4 வரை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் 1.5 போகிறதுக்கு முன்னாடி இன்ட்ரடக்ஷன் நம்ம பார்த்துடலாம். ஓகேவா? the properties of whole numbers. whole நம்பரில் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டினா நல்லா லிசன் பண்ணுங்க. அதாவது ரெண்டு நம்பர் இருக்கும் a + b, அது அப்படியே ஆர்டரை சேஞ்ச் பண்ணணும்னா அது எப்படி ஆயிரும்? p + a1 ஆயிரும். அதாவது இங்கே a இருக்குது, ஃபஸ்ட் நம்பர் a, செகண்ட் நம்பர் b இருக்குது. இது அப்படி சேஞ்ச் பண்ணுங்க. ஃபஸ்ட் நம்பர் இருக்கிற a வந்து செகண்ட் நம்பர் வந்துடும், செகண்ட் நம்பர் இருக்கிறது ஃபஸ்ட் நம்பர் வந்துடும். ஓகேவா? அது கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டினா ரெண்டு நம்பரை அப்படியே ஆர்டர் சேஞ்ச் ஆயிரும். ஓகேவா? அப்போ a + bங்கிறது இங்கே b + a. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு a × b, அதை அப்படியே ஆர்டர் சேஞ்ச் பண்ணுங்க, b × a. அதாவது இந்த கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி வந்து ஒன்லி அடிஷனுக்கும் மல்டிப்ளிகேஷனுக்கு தான் சூட்டபிள் ஆகும், மற்ற சப்ராக்ஷன் டிவிஷனுக்கு சூட்டபிள் ஆகாது. இப்போ நான் என்ன பண்ணலான்னா, இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் நான் பார்க்கலாம். இப்போ நான் ஏக்கு வந்து நான் என்ன ரைட் பண்ணுறேன்னா, ஏக்கு வந்து நான் 3 ரைட் பண்ணுறேன், பிக்கு வந்து 7 ரைட் பண்ணுறேன். ஈக்குவல் டு இந்த அப்படியே நம்பர் சேஞ்ச் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இருக்கிற செகண்ட் இருக்க நம்பர் ஃபஸ்ட்டு எழுதுங்க, ஃபஸ்ட் இருக்க நம்பர் செகண்ட் எழுதுங்க. அவ்வளோதான், ஆர்டர் சேஞ்ச் பண்ணியாச்சு. ஓகேவா? இப்போ a + bங்கிறது இப்போ எப்படி ரைட் பண்ணியிருக்கேன்? b + aன்னு ரைட் பண்ணியிருக்கேன். இப்போ ஆட் பண்ணி பாருங்கள். 3 + 7 10 தான், 7 + 3யும் 10 தான். ஓகே, ரெண்டு நம்பர் இருக்குது, அதை ஆர்டரை சேஞ்ச் பண்ணாலும் ஆன்சர் எப்படி இருக்குது? ஈக்குவலாக இருக்குது. இது ஃபஸ்ட் ப்ராப்பர்ட்டி, கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அடிஷன். நெக்ஸ்ட் செகண்ட் ப்ராப்பர்ட்டி, இப்போ அதே நம்பரை ரைட் பண்ணுறேன். ஏக்கு வந்து 3 × பிக்கு 7, அது அப்படியே ஆர்டர் சேஞ்ச் பண்ணுங்க. 3 × 7 7 × 3ன்னு ரைட் பண்ண போகிறேன். இப்போ 3 7s are 21, இங்கே 7 3s are 21. ஸோ ஆன்சர் ரெண்டு பக்கமே எப்படி இருக்குது? ஆர்டர் சேஞ்ச் பண்ணாலும் ஈக்குவலாக தான் வருது. ஸோ கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் ரெண்டு நம்பர் கொடுப்பாங்க, அதை நம்ம ஆர்டர் சேஞ்ச் பண்ணாலும் சேம் ஆன்சர் தான் வரும். இந்த கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி வந்து அடிஷனுக்கும் மல்டிப்ளிகேஷனுக்கும் மட்டும்தான் சூட்டபிள் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் ப்ராப்பர்ட்டி என்னென்னா அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இந்த அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் வந்து 3 நம்பர்ஸ் இருக்கும். இது எப்படி இருக்கும்னா, இங்கே a + b + c தான் இருக்கும், இங்கே a + b + c தான் இருக்கும். ஆனால் இங்கே லாஸ்ட் ரெண்டு நம்பர் இது ப்ராக்கெட்டில் இருக்கும். சரியா? கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் ஒன்லி 2 நம்பர்ஸ் தான் இருக்கும். இப்போ அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் 3 நம்பர்ஸ் இருக்கும், அது ப்ராக்கெட் இருக்கும். இதுதான் ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ். இது ப்ராக்கெட் வந்து லாஸ்ட் 2 நம்பர்ஸ்க்கு ப்ராக்கெட் இருக்கும், நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ஃபஸ்ட்டு 2 நம்பர்ஸ்க்கு இருக்கும். இதுவும் ஃபுல்லாமே அடிஷனாக இருக்கும், நெக்ஸ்ட் ஃபுல்லாமே மல்டிப்ளிகேஷனாக இருக்கும். ஸோ அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஒன்லி யூஸ் ஃபார் அடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன். இது அதே மாதிரி இது சப்ராக்ஷனுக்கும் டிவிஷனுக்கும் சூட்டபிள் ஆகாது. ஏன்னா நம்ம ரெண்டு பக்கம் ஆர்டர் சேஞ்ச் பண்ணி பண்ணுறப்ப சப்ராக்ஷனுக்கும் சேம் ஆன்சர் வராது, டிவிஷனுக்கும் சேம் ஆன்சர் வராது. ஸோ அடிஷனுக்கும் மல்டிப்ளிகேஷனுக்கு தான் வரும். ஸோ இப்போ அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் நம்ம 3 நம்பர்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ ஏக்கு வந்து என்ன ரைட் பண்ணுறேன்னா 2 + பிக்கு 3, சிக்கு வந்து 4 எடுத்துக்கிறேன். இப்போ லாஸ்ட் 2 நம்பர் ப்ராக்கெட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இதே நம்பர் தான் எடுக்க போகிறேன், 2 + 3 + 4ன்னு எடுக்க போகிறேன். ஓகே, இங்கே லாஸ்ட் 2 நம்பர் ப்ராக்கெட்டாக இருக்குது, இங்கே நான் ஃபஸ்ட்டு 2 நம்பர் ப்ராக்கெட் போடுறேன். சரியா? சரி, இப்போ இந்த ஃபஸ்ட்டுமே நம்ம பிட் மாஸ் பார்த்தோம்ல, ப்ராக்கெட்டில் இருக்கிறத ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். சரி, இப்போ இங்கே 2 அப்படியே ரைட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இது ரெண்டே ஆட் பண்ணுங்கள், என்ன வரும்? 7. அதே மாதிரி ப்ராக்கெட் இருக்கிற சால்வ் பண்ணுங்கள், ரெண்டே ஆட் பண்ணால் 5. நெக்ஸ்ட் அந்த +4 அப்படியே ரைட் பண்ணுங்கள். இப்போ 2 + 7 என்ன வருது? 9. இங்கே 5 + 4 என்ன வருது? 9. அவ்வளோதான். இதுதான் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. 3 நம்பர்ஸ் இருக்கும், லாஸ்ட் 2 நம்பர் ப்ராக்கெட் போட்டு ஆட் பண்ணாலும் ஃபஸ்ட்டு 2 நம்பர் ப்ராக்கெட் போட்டு ஆட் பண்ணாலும் ரெண்டு பக்கம் ஆன்சர் ஈக்குவலாக வரும். இதே மாதிரி தான் மல்டிப்ளிகேஷனுக்கும் வரும். ஸோ கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டினா 2 நம்பர்ஸ் இருக்கும், அதை ஆர்டர் சேஞ்ச் பண்ண ஈக்குவல் ஆன்சர் தான் வரும். அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் 3 நம்பர்ஸ் இருக்கும், அதில் ப்ராக்கெட் மட்டும் தான் சேஞ்சஸ் ஆகும். லாஸ்ட் 2 நம்பர் ப்ராக்கெட், நெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு 2 நம்பர் ப்ராக்கெட். ஆனால் நம்ம ரெண்டு பக்கம் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறது மட்டும்தான் ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இந்த நம்பரை ஆட் பண்ணணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் தான் ஃபஸ்ட்டு பண்ணணும். ரெண்டு பக்கமே ஈக்குவலாக தான் வரும். இதுலேயுமே அடிஷன் மல்டிப்ளிகேஷன் மட்டும்தான் சூட்டபிள் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் ப்ராப்பர்ட்டி டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இது நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. இங்கே மல்டிப்ளிகேஷன் இருக்கும், இதுவும் 3 நம்பர் தான் இருக்கும். நல்லா லிசன் பண்ணி, இங்கே 3 நம்பர் தான் இருக்கும், நீங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லா லிசன் பண்ணிக்கோ.
இங்கே அங்கே அசோசியேட்டிவில் எல்லாமே ப்ளஸ்ஸாக இருக்கும், எல்லாமே மல்டிபிள் இருக்கும். இந்த டிஸ்ட்ரிபியூட்டில் பாருங்கள், ஃபஸ்ட்டு இங்கே மல்டிபிள், நெக்ஸ்ட்டு இங்கே ப்ளஸ் இருக்கும். இப்போ டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுன்னு என்னென்னா, அப்போ இந்த ஏவை வந்து நம்ம பிக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும், சிக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். இப்போ பாருங்கள் நான் பண்ணுறேன். இப்போ ஏவை வந்து பிக்கு கொடுக்க போகிறேன். அப்போனா ஏ இன்ட்டு பி கொடுத்துட்டுன்னா நெக்ஸ்ட்டில் ப்ளஸ் சைன் இருக்கா போட்டாச்சா. நெக்ஸ்ட்டு ஏவை என்ன பண்ண போகிறேன், சிக்கு கொடுக்க போகிறேன். அப்போனா ஏ இன்ட்டு சி. ஓகேவா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு ஏவை பிக்கு கொடுக்க போகிறேன். ஸோ ஏ இன்ட்டு பி, நெக்ஸ்ட்டு ப்ளஸ் சைனு, நெக்ஸ்ட்டு ஏவை சிக்கு கொடுக்க போகிறேன். ஸோ ஏ இன்ட்டு சி. இதே மாதிரி தான் இங்கே மல்டிப்ளிகேஷன் வரும். நெக்ஸ்ட் சென்ட்ரல் எப்படி இருக்கும், மைனஸ் வரும். இந்த ஏவை என்ன பண்ணணும், ரெண்டுக்குமே நம்ம என்ன பண்ண டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். ஸோ ஏ இன்ட்டு பி மைனஸ் சைன் போடுங்க. நெக்ஸ்ட் என்னது, ஏ இன்ட்டு சி. ஓகே, இப்போ நீ நம்பர் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். ஒரு 3 நம்பர் தான் இருக்கும். அதில் இங்கே மல்டிபிள் இருக்கும், ஒன்று ப்ளஸ்ஸாக இருக்கும், மல்டிபிள் இருக்கும், ஒன்று மைனஸாக இருக்கும். இதை பார்த்தீங்கன்னாவே என்ன பண்ணலாம், நீங்கள் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லலாம். இது வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மல்டிப்ளிகேஷன் ஓவர் அடிஷன். இது டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மல்டிப்ளிகேஷன் ஓவர் சப்ராக்ஷன். ஓகேவா, இது டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட் 4th ப்ராப்பர்ட்டி பாருங்கள், ஐடென்டி ப்ராப்பர்ட்டி. இந்த ஐடென்டி ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்கும்னா, இதுவும் அடிஷனுக்கும் மல்டிப்ளிகேஷனுக்கு தான் சூட்டபிள் ஆகும். இப்போ ஐடென்டி ப்ராப்பர்ட்டி ஆஃப் அடிஷன்னா 0 தான். 0வோட எந்த நம்பரை ஆட் பண்ணாலும் நம்மளுக்கு என்ன வரும், சேம் ஆன்சர் தான் வரும். பாருங்கள், ஏ ப்ளஸ் 0ன்னு போட்டிருக்கேன்னா இது எப்படி கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி மாதிரி ஆர்டர் சேஞ்ச் பண்ணுங்கள். ஏ ப்ளஸ் 0வை 0 ப்ளஸ் ஏன்னு போட்டிருக்கேன். இப்போ ஆர்டர் சேஞ்ச் பண்ணால் எப்படி இருக்க ஆன்சர், சேம் ஆன்சர் தான் வருது. சரியா, இப்போ ஐடென்டி ப்ராப்பர்ட்டி ஆஃப் அடிஷன்னா உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கணும், 0வோட ஆட் பண்ணணும்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு ஐடென்டி ப்ராப்பர்ட்டிக் ஆஃப் மல்டிப்ளிகேஷன்னா என்ன பண்ணணும், 1. ஓகேவா, 1ஆல் மல்டிபிள் பண்ணால் அது சேம் நம்பர் தான் வரும். ஏ இன்ட்டு 1, இந்த ஆர்டர் சேஞ்ச் பண்ணுங்கள், 1 இன்ட்டு ஏ, ஆன்சர் என்ன வருது, ஏ தான் வருது. ஓகேவா, ஐடென்டி ப்ராப்பர்ட்டி ஆஃப் அடிஷனில் 0 ஞாபகம் வச்சுக்கணும், ஐடென்டி ப்ராப்பர்ட்டி ஆஃப் மல்டிப்ளிகேஷனில் 1. ஓகேவா, இப்போ 0வோட எந்த நம்பர் ஆட் பண்ணால் அதே சேம் நம்பர், 1ஓட எந்த நம்பர் மல்டிபிள் பண்ணாலும் அதே சேம் நம்பர் தான் வரும். இது ஐடென்டி ப்ராப்பர்ட்டி. ஓகே, 4 ப்ராப்பர்ட்டி பார்த்துருவோம். நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி பார்க்கலாம். ஓகே, அதாவது எக்ஸசைஸ் 1.5க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஹோல் நம்பர்ஸ் நீங்கள் பார்த்துக்கணும். சரியா, பார்த்துக்கிட்டால் மட்டும்தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் சம் போடுறப்ப ஒரு கொஷினை பார்த்தோன்னே இது என்ன ப்ராப்பர்ட்டின்னு உங்களால் எழுத முடியும். சரியா, ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது என்ன பார்த்தோம்னா கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அது 2 நம்பர் இருக்கும், ஏ ப்ளஸ் பி, அது அப்படியே ஆர்டர் சேஞ்ச் பண்ண பி ப்ளஸ் ஏ இருக்கும். ஓகேவா, அதே மாதிரி ஏ இன்ட்டு பி, அதை ஆர்டர் சேஞ்ச் பண்ண பி இன்ட்டு ஏ. ஓகேவா, இது கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட் இது அடிஷன் மல்டிப்ளிகேஷன் சூட்டபிள் ஆகும். நெக்ஸ்ட்டு அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் 3 நம்பர்ஸ் இருக்கும், 3 நம்பர்ஸு சேம் நம்பராக தான் இருக்கும். ஆனால் ப்ராக்கெட் மட்டும் ஃபஸ்ட்டு லாஸ்ட் 2 நம்பராக இருக்கும், நெக்ஸ்ட் ஃபஸ்ட் 2 நம்பராக இருக்கும். ஓகேவா, 2 பக்கம் ஆன்சர் ஈக்குவலாக வரும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறப்ப. இது அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் என்ன ஆகும், அடிஷனும் மல்டிப்ளிகேஷன் தான் சூட்டபிள் ஆகும். நெக்ஸ்ட் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி நம்ம பார்த்தோன்னா ஒன்று மல்டிப்ளிகேஷன் இருக்கும், நெக்ஸ்ட்டு அடிஷன் இருக்கும், நெக்ஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் இருக்கும், நெக்ஸ்ட்டு மைனஸ் இருக்குது. இது பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டின்னு. நெக்ஸ்ட் ஐடென்டி ப்ராப்பர்ட்டி ஆஃப் அடிஷன் நம்ம 0 ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட் ஐடென்டி ப்ராப்பர்ட்டி ஆஃப் மல்டிப்ளிகேஷனை 1 மல்டிபிள் பண்ணணும். அவ்வளோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் கிளியராக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் எக்ஸாமுக்குள்ளே போக முடியும். ஸோ எக்ஸசைஸ் 1.5 பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஹோல் நம்பரை நீங்கள் இன்ட்ரடக்ஷனை பார்த்துக்குங்க. ஓகேவா, ஓகே, என் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.